Hi viewers, இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா Nothing 3A ஓட அபிஷியல் இமேஜ் கிடைச்சிருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் Pixel 9A எப்ப லான்ச் ஆக போகுது, என்ன பிரைஸ் வர போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பார்க்க போறது கேமர்ஸ்க்காக பிடிச்ச GTA 6 எப்ப வர போகுது, என்ன பிரைஸ்க்கு வர போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் Vivo V50 ஓட அபிஷியல் இமேஜ் கிடைச்சிருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை எல்லாருக்கும் உங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா Nothing 3A பத்தி எக்கச்சக்கமான ஸ்பெக்கை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அது வந்து லான்ச்சிங் ஆக போகுது. மார்ச் மாசம் 4ஆம் தேதி பிளிப்கார்ட்ல அபிஷியல் லான்ச் ஆக போகுது. அந்த போனோட இப்போ வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜ் கிடைச்சிருக்கு. அந்த ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜை வச்சு நம்ம பார்க்கும்போது Nothing 3Aல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 கேமரா வந்து ஒரே கட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் டைப்ல 3 கேமரா மொத்தம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கேட்டீங்கன்னா 2 கேமரா ஒரு இடத்துல, இன்னொரு கேமரா தனியா கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல வந்து மேல வந்து ஸ்க்ரூ டைப்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ் போட்டுறதுனால அந்த போனோட உள்பக்கம் தெரியாம இருக்கும். அந்த உள்பக்கத்தையும் நான் எப்படி இருக்கும் டிசைன்ஸ் அப்படின்றது சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட Nothing 3Aல 3 கேமரா வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க. இதை பத்தி நம்ம ஸ்பெக்கை பத்தி நிறைய சொல்லிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இது 7S Gen 3 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 50MP 2x டெலபோட்டோ கேமரா வரப்போகுது. 50MP பிரைமரி கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 8MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. இந்த 3 கேமரா அதுதான் காரணம். அது மட்டும் இல்லாம 32MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து டிசைன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி லீக் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த டிசைன்ஸை பார்க்கும்போது 3 கேமரா வரப்போகுது. இதுல லைட் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இதுலயும் லைட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த அப்படியே இந்த ஒரு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த பக்கம் ஒரு கார்னர்ல ஒரு லைட்டும் இந்த பக்கம் ஒரு கார்னர்ல ஒரு லைட்டும் கேமரா மாடியில சுத்தி லைட் கொடுத்துருக்காங்க. வேற எங்க லைட் இருக்குன்றது தெரியல. ஆனா டாப்ல வந்து கேமராவை சுத்தி இப்படி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து இந்த வாட்டி வந்து அது வந்து RGB லைட்டா கொடுக்குறாங்களா இல்ல ஒரு சிங்கிள் லைட்டா கொடுக்குறாங்களான்றது நம்ம லான்ச்க்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 கேமரா மாடலும் கொடுத்துருக்காங்க. மாடல்ஸ் இப்போ லீக் ஆயிருக்கு. நான் போட்டோஸ்ல காமிப்பேன், அதை பார்த்து நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Pixel 9A லான்ச் டேட் எப்போ இருக்க போது, பெரிய ஆர்டர் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அந்த போனை பத்தி நம்ம மேற்கொண்டு என்ன தெரிஞ்சுக்கலாம்ன்றத தெரிஞ்சுக்கலாம். டீடைல்ஸ் ஸ்பெக் கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த Pixel 9A வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த Pixel 9A பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேஸ் மாடலான 128GB வேரியன்ட் வந்து எவ்வளவுக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது $499 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சேல்ஸ் பண்ணிருக்காங்க. சேல்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 43,000 வருது. அதுவே வந்து அதுக்கு அடுத்த மாடல் 256GB மாடல் கிட்டத்தட்ட வந்து $599 வருது. கிட்டத்தட்ட ஒரு $100 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மதிப்பு பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு 51,700 கிட்டத்தட்ட வருது. கிட்டத்தட்ட 256GB மாடல் இந்த பிரைஸ்க்கு வருது. இது Pixel 8A கம்பேர் பண்ணக்குள்ள வந்து 256GB மாடல் வந்து $3,450 பிரைஸ் அதிகமா தான் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து எப்போ வந்து சேல்ஸுக்கு வரும்ன்றது சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா Pixel 9A பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசம் 26ஆம் தேதி வந்து இது வந்து சேல்ஸ்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அபிஷியலா வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றத தெரிஞ்சுங்க. அப்ப நான் எப்ப பெரிய ஆர்டர் புக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா Pixel 9A பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி Pixel 8A பொறுத்தீங்கன்னா மே மாசம் தான் வந்துச்சு. இதை முன்னாடியே கொண்டு வராங்க. அதனால Pixel 9A பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசம் 19ஆம் தேதி பெரிய ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணது 26ஆம் தேதி டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. இந்த Pixel 9A என்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6.285 இன்ச் கொண்ட ஸ்கிரீன் வரப்போகுது. 2700 nits பீக் பிரைட்னஸ் வரப்போகுது. HDR பீக் பிரைட்னஸ் எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 1800 nits இருக்க போகுது. இது வந்து Corning Gorilla Glass 3 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் 48MP GN8 மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா வைடுக்கு வந்து Sony IMX712 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 30MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து Tensor G4 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து 5100 mAh பேட்டரியோட வரப்போகுது. 23 watts வைடு சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. 7.5 watts வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இது வந்து பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து இந்தியாவுக்கும் இதே பிரைஸ் கிட்ட தான் வரும் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிங்க சிமிலரா.
அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து ரெண்டு போன் வரப்போது ஒன்னு T4X 5G அதுக்கப்புறம் விவோ Y சீரிஸ்ல Y59 5Gன்ற மாதிரி ரெண்டு போன் வரப்போது இப்போ வந்து BIS சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கிறதுனால இந்த ரெண்டு போன் வந்து அடுத்த லிஸ்டிங்ல வெயிட்டா இருக்கு. இதுல வந்து ஸ்பெக்ஸ் என்ன வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இதுல வந்து விவோ T4X பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெக் வரலாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஸ்னாப் டிராகனோட போறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு. இதோட டீடைல் அப்படியே டிஸ்பிளேல இருந்து சொல்றேன். விவோ T4X 5G பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச் கொண்ட Full HD Plus IPS LCD டிஸ்பிளே வரப்போது 120 Hz refresh rate வரப்போது 1500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் ஓட போக போகுது. இது வந்து Snapdragon 7 Gen சீரிஸ்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முந்தின வெர்ஷன் பாத்தீங்கன்னா விவோ T3X 5G பொறுத்த வரைக்கும் 6 Gen ஓட போயிட்டதுனால இது வந்து கிட்டத்தட்ட Snapdragon 7 Gen சீரிஸோட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 6000 mAh பேட்டரி இருக்க போது 45 வாட்ஸ் வைட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போதுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த போனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அண்டர் 20K குள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். அதே போல Y59 பாத்தீங்கன்னா அது வந்து அண்டர் 25K குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஏன்னா அதோட பிரைஸ் வந்து இது முந்தின ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா Y58 பாத்தீங்கன்னா 19500 சேல்ஸ் பண்ணிருக்காங்க பேஸ் மாடல். இப்போ அதை விட பிரைஸ் அதிகமா தான் வரும் பட்சத்துல ஒரு 21000 இருந்து 22000 வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் இப்போ வந்து அவங்களோட லேட்டஸ்ட் பீட்டா அப்டேட் ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த பீட்டா அப்டேட் மூலமாக இப்போ வந்து அவங்க சில ஐபோனுக்கு சப்போர்ட்டை நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது என்னன்னு சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா iOS 15 முன்னாடிக்கு உள்ள வெர்ஷன்ல வச்சிருக்க போன்ஸ்லாம் வாட்ஸ்அப் வந்து அவங்க வந்து சப்போர்ட்டை நிப்பாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அதுல வந்து எந்தெந்த போன்ஸ் சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா அதுல எப்ப நிப்பாட்ட போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஓல்ட் ஐபோனுக்கு எப்ப நிப்பாட்ட போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் மே மாசம் 2025 நிப்பாட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம அதாவது iPhone 6 Plus அதுக்குலாம் வந்து iPhone 15.1 சப்போர்ட் கிடையாது. அதனால அதெல்லாம் வந்து நிப்பாட்ட போறாங்க. அதாவது iPhone 5s அதுக்கப்புறம் வந்து iPhone 6 and iPhone 6 Plus இதுக்கெல்லாம் வந்து இனிமேல்ட்டு வந்து வாட்ஸ்அப்போட அடுத்தடுத்த அப்டேட் சப்போர்ட் வராது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. அதோட நிப்பாட்ட போறாங்க. இனிமேல்ட்டு வந்து அந்த மாதிரி போன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க லேட்டஸ்ட் போனுக்கு மாறிக்கிங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அது கேமர்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து கேமை பத்தி கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா GTA 6 எப்போ வரப்போகுது, என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். GTA 6 எப்போ வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. GTA 6 இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் 2025 வரப்போகுது. ஏன்னா GTA 6ன்றது கிட்டத்தட்ட GTA சீரீஸை பிளே பண்றவங்களுக்கு தெரியும். ஓப்பன் வேர்ல்டு கேம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த கேம்ல. அதை சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க, அது கூட நம்ம பண்ணி விளையாடலாம். கிட்டத்தட்ட நம்ம இஷ்டத்துக்கு கார் எடுத்து ஓட்டலாம், பைக் எடுத்து ஓட்டலாம், யாரை வேணாலும் சுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டான கேம். அது மட்டும் இல்லாம இந்த GTA 6 வந்து எவ்வளவு பிரைஸ்க்கு வரப்போகுதுன்றத சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா GTA 6 கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு $80 வரலாம். அதாவது இந்திய மதிப்புல வந்து ஒரு 7000 ரூபாய்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து GTA 5 கம்பேர் பண்ணக்குள்ள $59.99 வந்துருச்சு. அதாவது 5200 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ வந்து அதை விட வந்து ஒரு 2000 கூட வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. 7000 ரூபாய் கிட்ட வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. GTA 6 வந்து செப்டம்பர் மாசம் வரும். அதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க வந்து புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு GTA 6 நீங்க வந்து அபிஷியலா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க வந்து GTA 6 யாரும் பிளே பண்ணணும்னா கண்டிப்பா பிளே பண்ணி பாருங்க. இது பிசில பிளே பண்ணா கண்டிப்பா கொஞ்சம் வந்து பெரிய ஸ்டோரேஜ் பிடிக்கும். அதனால வந்து பிசி ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா பிளே பண்ணலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு அதாவது டிராப் பண்ணி அதாவது சில பேர் வந்து ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. அதுல வந்து சில மோட்லாம் கிடைக்காம இருக்கும். ஆனா ஃபுல் வெர்ஷன் ப்ளே பண்ணா நீங்க கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்றது சேஃப்டியா இருக்குன்றது என்னுடைய கருத்து. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா iGearல இருந்து ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் பார்ட்டி ஸ்பீக்கரை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு டூயல் கரகரே மைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் RGB லைட்டோட வந்திருக்கு. அதுல வேற என்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட பேர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். iGearல இருந்து Xbox 160 அப்படின்ற ஒரு பார்ட்டி ஸ்பீக்கரை கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ட்ராலி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எங்க வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம். அந்த தூக்கிட்டு போன அவசியம் கிடையாது. நம்ம கீழே வச்சு இழுத்துட்டு போய்க்கலாம். RGB லைட் கொடுத்துருக்காங்க. 160
60 வாட்ஸ் ஹை-ஃபை பேஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 ரீச்சபிள் மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம up to 4 hours playback time கொடுக்கும் சொல்லிருக்காங்க. கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம், கிட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் TF/SD கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், USB ல கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் அண்ட் கண்ட்ரோல் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் TWS பேரிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து IPX4 ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. 1 year வாரண்டி கொடுத்திருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ஆஃபர் லிங்க் நம்ம இந்த வீடியோ கீழே உள்ள வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். அதுக்கு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க. இது வந்து எவ்வளவுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்க. நம்ம கொடுக்குற ஆஃபர் லிங்க் அப்ப அந்த பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து ஏஐ பேஸ் பண்ண ஏசியை கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் ஏஐ பேஸ் பண்ண ஏசிலையும் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிஸ்போக் அப்படின்ற ஒரு ஏஐ பேஸ் பண்ணி வின்ஃப்ரீ ஏசியை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுல அப்படி என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து கீ ஃபியூச்சரா என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏஐ பேஸ் பண்ணி கூலிங் சிஸ்டம் இருக்கும், ஏஐ எனர்ஜி மோட் ஆப்டிமைசேஷன் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து 30% சேவிங் ஆகும், அதாவது பவர் சேவிங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பவர் கரண்ட் சேவிங் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால ஏஐ மூலமாக ஃபாஸ்ட் அண்ட் கம்ஃபர்ட் கூலிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குயிக்கா கூலிங் ஆயிடும் ரூம். அது மட்டும் இல்லாம ஏஐ மூலமாக உங்களுக்கு வந்து நீங்க ரூம்ல இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஏஐ மூலமாக கூலிங் குறைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விண்ட் ஃப்ரீ மோட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து ஏஐ டிஜிட்டல் இன்வெர்டர் கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அவுட்டோர்ல டெம்பரேச்சர் ரீச் வந்து 58 டிகிரி வரைக்கும் போனாலும் உங்களுக்கு வந்து இங்க உள்ள கூலிங்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க 23,000 மைக்ரோ ஹோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அவாய்ட் டைரக்ட் டிராஃப்ட் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏசி வந்து சாம்சங் ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து ரிமோட் வந்து ஸ்மார்ட் போன் மூலமா கண்ட்ரோல் பண்ற ரிமோட் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 3D ஹோம் மானிட்டரிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமா நீங்க இதை ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்ஸ்பி அப்படின்ற ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா குட் ஸ்லீப் மோட்னு ஒன்று இருக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலமாக நீங்க தூங்கும் போது உங்களுக்கு தேவையான ரூம் டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணி அது கூலிங்கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 10 year வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கம்ப்ரஸருக்காக 10 year வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏஐ இன்வெர்டர் கம்ப்ரஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது பல வேரியன்ட்ல இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்கா வந்து 32,990 இருக்கு. இது வந்து பேஸ் மாடல். அது மட்டும் இல்லாம வந்து இது ஆஃபர்ல. அது மட்டும் இல்லாம வந்து இதோட ஹையர் மாடல்லாம் இருக்கு. இதுல வந்து நான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதுல வந்து 1.5 டன்ல இருக்கு, 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 டன்ல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கு. அதுக்கப்புறம் 1.5ல 5 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கு. எல்லாத்தோட லிங்க் நான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுக்குறேன், இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இப்படி ஒரு ஏசி இருக்குன்றத தெரிஞ்சுங்க. அடுத்த தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் பத்தி நம்ம பேசுறோம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ல இந்த ஆப்ஷன் இருந்துச்சு, நம்ம வாங்க போற ப்ராடக்ட்ல இந்த ஆப்ஷன் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிங்க அப்படின்றதுக்காக தான். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi தரப்புல இருந்து 15 Ultra வந்து குளோபலா லான்ச் பண்ண போறாங்க. அதோட கலர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அதுல என்னென்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதோட ஸ்பெக்கை பத்தி நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம இதோட கலர் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்க ஸ்டோரேஜ் வேரியன்ட் என்ன கேட்டீங்கன்னா இது ஹையர் மாடலா 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் தான் வரப்போது. 1TB வேரியன்ட் வரப்போறது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது என்னென்ன கலர் வரப்போது கேட்டீங்கன்னா பிளாக், ஒயிட் அண்ட் சில்வர் இந்த 3 கலர்ல வரப்போது அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து V50யோட அபிஷியல் இமேஜ் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த V50 பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. V50 கேமரா, அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா, நல்ல கேமரா கொடுக்குற தரப்புல இருந்து விவோ தரப்புல இருந்து இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். விவோ லவ்வருக்கு வந்து பட்ஜெட் தரப்புல எனக்கு இந்த விவோ ஃபியூச்சரான கேமரா வேணும், விவோ பிளாக்ஷிப் லெவல் கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன். இதுல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸ்னாப்டிராகன் 7 Gen 3யோட வரப்போது. 50 MP செல்ஃபி கேமரா வரப்போது. அது மட்டும் இல்லாம 6.67 இன்ச் கொண்ட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்ப்ளே வரப்போது. 500 nits பீக் பிரைட்னஸ் வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 8GB RAM, 12GB RAM, 16GB RAM வரைக்கும் கொடுக்குறாங்க. 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து OIS ஓட வரப்போது. 80 MP அல்ட்ரா வைட் வரப்போது. 90 watts வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதோட லுக் வந்து சூப்பரா இருக்கு. இந்த ரெட் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெட் கலர் வந்து ஒரு பாக்குற போன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த ரெட் கலர் நல்லா இருக்கு.
அட்ராக்டிவா இருக்கு. ரொம்ப அடிக்கிற கலரா இல்லாம ஒரு சூப்பரான சாலிடான கலரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, ஆப்பிள் போனை பேஸ் பண்ணி பவர் பீட்ஸ் ப்ரோ 2 கொண்டு வந்திருக்காங்க. இந்த பவர் பீட்ஸ் ப்ரோ 2ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு, இது என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பவர் பீட்ஸ் ப்ரோ 2 பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 3 கலர் வேரியன்ட் இருக்கு. அதாவது ஒயிட், பிளாக், ஆரஞ்சு 3 கலர் நல்லா இருக்கு. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, இது வந்து லைட்டரா கொண்டு வந்திருக்காங்க. முந்தின ஜெனரேஷனோட ரொம்ப லைட் வெயிட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பர்பிள் கலர் ஒன்னு இருக்கு. கிட்டத்தட்ட 4 கலர் வேரியன்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு, இது ஆண்ட்ராய்டு யூசர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, இது ஆண்ட்ராய்டு யூசரும் யூஸ் பண்ணலாம், இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து ஆப்பிள் போனுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இன்பில்டா வந்து என்ன இருக்க போகுது கேட்டீங்கன்னா, ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் எல்இடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளஸ் பல்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு 100 டைம்ஸ் பெர் செகண்ட் பிளட் பிரஷர் கனெக்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள்ஸோட இந்த இயர்பட்ஸ் ரன் வந்து ஆப்பிள் H2 சிப் ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 45 ஹவர்ஸ் பேட்டரி லைஃபிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 ஹவர்ஸ் பிளேபேக் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 90 மினிட்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு வந்து 90 மினிட்ஸ் வந்து ஃபுல் கெபாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிளோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆக்டிவ் நைட் கன்சலேஷன் இருக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோடு இருக்க போது. நீங்க டிராவல் ட்ரைன் பண்றது டிரான்ஸ்பரன்சி மோடு ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவுட்டோர்ல உள்ள வாய்ஸும் அவுட்டோர்ல உள்ள ஹாரன் சவுண்டும் எல்லாத்தையும் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஹை பேலன்ஸ்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டீப் பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பவர் பீட்ஸ் ப்ரோ 2 பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் கிளாஸ் ப்ளூடூத்ல ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் டிவைஸ் ஸ்விட்சிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஹெட் கொடுத்துருக்காங்க, ட்ராக்கிங் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஈச் இயர் பட்டும் 3 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அண்ட் கிளாரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, பீட்ஸ் ஆப் மூலமாக இதை வந்து சப்போர்ட் கிடைக்கும். 1 டச் பேரிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது ஆண்ட்ராய்டு யூசருக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரி ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, சார்ஜிங் QN சர்டிஃபிகேட் கொண்ட வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 33% ஸ்மாலரா கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் வெர்ஷனோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. IPX4 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரைஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து யூரோ தரப்புல இருந்து, அதாவது 299.95 யூரோ வந்திருக்கு. இது வந்து இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணக்குள்ள ஒரு 27,000 கிட்டத்தட்ட வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது கூடிய சீக்கிரத்துல டெபியூட் பண்ணிடுவாங்க. இது அவைலபிலிட்டி இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்மள பர்சனலா கான்டாக்ட் ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற ப்ராடக்ட் மட்டும் இல்லாம எல்லாத்தோட ரியல் டைம் ஆஃபரையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.